அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரே மசாலாவை வச்சு 2 விதமான நான்வெஜ் செய்ய போகிறோம். ஒன்று சிக்கன், ஒன்று மட்டன். மட்டன் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஃபேவரட், சிக்கன் என்னுடைய ஃபேவரட். நம்ம இதை செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். 3 ஸ்பூனு தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 லவங்கம், 2 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, 4-5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2-3 தேங்காய் பத்தை, ஒரு 10 முந்திரி போட்டு எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் கசகசா மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு கொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். அந்த அரைச்சதில் 2 தக்காளி, 2 வெங்காயம் நம்ம போட்டுக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கசகசாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு நம்ம 2 பாதியாக இதை சமமாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு பே லீஃப், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு நம்ம மட்டனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா இந்த ஆயிலே வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு பே லீஃப், ஒரு பச்சை மிளகா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ கம்மி குவான்டிட்டி பண்ணுறேன்னா ஒரே ஒரு டைம் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதுலேயும் கொத்தமல்லியும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வந்து அந்த வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். எவ்வளோ சிம்மில் வேகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் கொஞ்சம், என்னுடைய ஸ்டைலில் கொஞ்சம் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செட்டிநாடு ஸ்டைலில் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு 3 விசில் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தது மட்டனும் நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரைஸில் கலக்கி தான் நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டனையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.